ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அ சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது தீபாவளிக்கு உண்டான குறிப்புகளும் பார்க்கலாங்க. உங்கள் பிரியாணி நல்லா மணமாக இருக்கணுமா, அப்போ அதுக்குண்டான டிப்ஸும் இருக்குங்க. தீபாவளிக்கு முறுக்கெல்லாம் செய்வீங்க, அதுக்குண்டான டிப்ஸும் இருக்குது. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒன்று செஞ்சிடலாங்க. சட்டுன்னு ஒரு சட்னி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த சட்னியை செஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் கீரை குழம்பு இந்த பொருள் ஆட் பண்ணால் அவ்வளோ மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த பொருள் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மசாலா ஐட்டம், கரம் மசாலா எப்படி செய்யறது வீட்டில்னுட்டு. அந்த டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா குறிப்பும் தெரிய வரும். குறிப்புகள் 1000 அதில் சில உங்களுடன். வாங்க இன்றைக்கி பார்க்க போகிற குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். இப்போ கரம் மசாலுக்கு நான் 2 கப் அளவுக்கு தனியா எடுத்துருக்கேங்க. தனியா பெரிய கப்பில் எடுத்துக்கோங்க. இந்த 2 கப்பும் நம்ம வானலில் ஹீட் பண்ண பிறகு இதை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாங்க. எப்பயுமே இந்த ஃப்ரை பண்ணும்போது சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கருகிடாது, கரம் மசாலாவும் நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு மனம் தெரியும் இந்த ஃப்ரை பண்ணும் போதே. ஃப்ரை பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பூச்சி எல்லாமும் பிடிக்காதுங்க. அதனால் ஃப்ரை பண்ணும்போது பால் மாறாது, நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், வர மிளகாய் தான். அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க. நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றவங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் காஷ்மீரி மிளகாவும் ஆஃப் சேர்த்து ஆட் பண்ணலாம், அப்படி கூட செய்யுங்க. இப்போ சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு சின்ன கப் அளவுக்கு. அதே கப்பில் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நான் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன், என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்றதையும். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கவலையே இல்லைங்க. வெளியே வாங்குகிற கரம் மசாலாலாம் நம்மளுக்கு உடம்புக்கு கெடுதின்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு வச்சுக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் ஃப்ரை பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டை, ஒரு 2 பட்டையை உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னாச்சி பூ 2, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஒரு 8 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிங்க. லவங்கப்பூவும் ஒரு 10 லவங்கப்பூ ஆட் பண்ணிக்கிறேங்க. இது எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. ஸோ இது கூட இன்னும் கொஞ்சம் மசாலா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் எல்லாத்துலேயும் இருக்கிற பொருளையும் ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது கூட இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசகசா தாங்க. அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பார் நல்லா திக்காக வரும். இது எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டு பாருங்கள். இது கூட பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்ட பிறகு அந்த ஹீட்லேயே நீங்கள் போட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடல் பாசியும் கொஞ்சம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. மஞ்சள் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது பூச்சி பிடிக்காது, அதனால் மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கரம் மசாலா தயாராகிடுச்சு. இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா குருமாக்காக இருக்கட்டும், வெஜிடபிள் ரைஸ்க்காக இருக்கட்டும், இந்த கரம் மசாலா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்து குறிப்புக்கு போயிடலாம். இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஒரு சட்னி செய்யணும் அப்படின்னா அது என்னென்ன போடலாம் அப்படின்னு பாருங்கள். தேங்காய் கல்ல இது எதுவுமே தேவையில்லைங்க. பூண்டு ஒரு 3 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. தோல் நீக்காத பூண்டு தான் ஆட் பண்ணியிருக்கோம், நீங்கள் தோல் நீக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் இதுவே நல்லா தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வரமிளகா ஒரு 8 to 10 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு காரம் இது ஓகேன்ட்டு இந்த மாதிரி தாங்க ஆட் பண்ணோம். சால்ட் இது எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டிங்கனாலே போதுங்க. பச்சையாக தான் அரைக்க போகிறோம். சூப்பராக இருந்தது. இது என்னோட கசின் தான் செஞ்சாங்க. இப்போ தாளித்து கொட்டுறதுக்கு என்னென்னா நல்லெண்ணெய் தாங்க எடுக்கணும். ஒரு 2 கரண்டி அளவுக்கு அதிகமாக இருந்தால் எடுத்துக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா சட்னி அதிகமாக இருக்குன்னா 2 கரண்டி, அப்படி இல்லைன்னா 1 கரண்டி அளவுக்கு எடுத்து இதில் கடுகு ஜீரகம்லாம் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணி இந்த எண்ணெய் நல்லா கொதிக்க இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து இந்த சட்னியில் போட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. இந்த ஹீட்லேயே இந்த சட்னி நல்லா வெந்துடும். இது இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இதை நீங்கள் ஒரு 10 days கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சுட்டு தோசைக்கு வச்சு பாருங்களேன், அவ்வளோ ஸ்டஃப் பண்ணி நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் சீசன் வரும்போது இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதாவது பார்த்திங்கன்னா பாலக்கீரை, வெந்தயக்கீரை, இந்த மாதிரி எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு கடுகு ஜீரகம்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் 2. அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாலக்கீரையாக இருந்தாலும் வெந்தயக்கீரையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நான் வெந்தயக்கீரை தாங்க ஆட் பண்ணியிருக்கேன், பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பருப்பு நான் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. தக்காளி போட்டு பருப்பில் 2 பருப்புமே ஆட் பண்ணுற பழக்கம். நான் 2 பருப்புமே ஆட் பண்ணி தான் வேக வச்சுருக்கேன். அப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள். என்ன பருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பைத்தம் பருப்பும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன்.
2 தக்காளியும் ஆட் பண்ணி பருப்பை வந்து விசில் விட்டு இறக்கியாச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பசங்களுக்கு வேறு இட்லி தோசைக்கு ஒரு சாம்பாரும் மதியத்துக்கு ஒரு சாம்பாரும் கொடுக்கலாம். நானும் அந்த பருப்பை 2ஆக டிவைட் பண்ணி தான் வச்சுருக்கேன். கீரை சாம்பாருக்கு ஒன்றும், அப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் கிள்ளி போட்ட மாதிரி ஒரு சாம்பாருக்காக. இப்போ இது கூட என்ன பொருள் முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் தாங்க துருவி ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மனமும் அவ்வளோ அருமையாக இருக்குது. எப்படி வந்து நான்வெஜ் எல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம கீரையில் போடும்போது ஒரு விதமான வேறு மாதிரி டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்குங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு பருப்பு நான் தனியாக எடுத்து வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு கப் வந்து நான் காலையில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காகவும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கிள்ளி போட்டு கூட அந்த மாதிரி கூட பண்ணலாம். வெறும் வெங்காயம் போட்டு தாளித்து அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ இந்த பருப்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா சுண்டும் போது நம்ம வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த குறிப்பு பார்த்திங்கன்னா, பிரியாணி எல்லாம் செய்வீங்களா, வெஜிடபிள் ரைஸ், தக்காளி சாதம் அந்த மாதிரிலாம் செய்யும்போது இந்த மாதிரி ப்ரெட் மீல் மேக்கர் ஆட் பண்ணுவோம். ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ப்ரெட்டை ஃப்ரை பண்ணி கூட ஆட் பண்ணி பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பசங்க விரும்பி இதை சாப்பிட்றாங்க. பெரியவங்களுக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் தெரியுங்க. நீங்கள் வந்து நல்லா அதை அழுத்திட்டு இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ் அடியில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிட்டிங்கன்னா எடுத்து சர்வ் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த ப்ரெட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா சாதமும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக கெஸ்ட் எல்லாம் வரும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். முறுக்கு செய்வீங்க இல்லைங்களா, இந்த டைம் தீபாவளிக்கு வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். பால், அதாவது தேங்காய் பால் எடுத்து அதில் முறுக்கு செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி தேங்காய் பால், தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு முறுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. என் பசங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. கூட வந்து எண்ணெயோ பட்டரோ ஆட் பண்ணும்போது முறுக்கு அவ்வளோ சூப்பராக முறுமுறுன்னு வர ஆரம்பிச்சிடும். இதில் என்னென்னலாம் சேர்த்துருக்கேன், எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி தேங்காய் பால் முறுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருந்தது. வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். பிரண்டை வந்து வாங்கினீங்கன்னா பிரண்டை ஊறுகாய் செய்யலாம், அப்புறம் பார்த்திங்கன்னா சட்னி செய்யலாம். இந்த மாதிரி நிறைய விதம் செய்யலாம். இந்த பிரண்டையை குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட பருப்பில் கூட போட்டு பருப்பு சாதமாகவும் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிரண்டையை க்ளீன் பண்ணும்போது கையில் கண்டிப்பாக எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், இல்லைன்னா நமிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னா, இந்த பிரண்டையை வந்து 4 பக்கம் பீர்க்கங்காய் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தோலெல்லாம் நாரெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இதை செய்ய போகிறோம். இதில் இருக்க இலைகளை கூட நான் சட்னிக்கு தாங்க யூஸ் பண்ணுவேன். இது என்னோடய அக்கா வீட்லேயும் இப்படி தான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதுவும் ரொம்ப நல்லது அப்படின்ட்டு வெறும் ஒரு கொஞ்சம் பிரண்டையை மட்டும் எடுத்து சட்னிக்கு வச்சுட்டு மீதி பிரண்டையை வந்து நான் ஊறுகாய்க்காக எடுத்து வச்சுருந்தேன். இந்த பிரண்டையை வந்து சட்னி அரைக்கிறதுல நான் இலைகளையும் நிறைய ஆட் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆட் பண்ணி தான் சட்னி செஞ்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் கால்சியம் ரொம்ப அதிகம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து வஜ்ரவள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வஜ்ரத்தில் இருக்கிற எல்லா நோய்களையும் தீர்க்குங்களாம் அப்படின்ற மாதிரிலாம் இதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கால்சியம் குறைபாடு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பிரண்டை சட்னியை அடிக்கடி எடுங்க, அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருந்தது. இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய குறிப்புகள் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேங்க. கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய குறிப்புகள் போட்டிருக்கேன். அதையும் ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சில குறிப்புகளும் என் கூட ஷேர் பண்ணிங்கன்னா அதையும் நம்மளோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான குறிப்பு வகைகளில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.